Topic of discussion: microbiology in nursing. Why nursing student want to study the microbiology? First, we want to know introduction part of microbiology. Here, we study of microorganism or agent. மைக்ரோஆர்கனிசம்ங்கிறது வந்து ஒரு ஸ்மாலர் ஒன் டூ ஸ்மாலர் ஒன் can't see visible by using naked eye. By using microscope only we can see. மைக்ரோஆர்கனிசம்ங்கிறப்ப வந்து பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், புரோட்டோசோவா. இதில் வந்து வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா நேம் இஸ் கால்ட் பாக்டீரியாலஜி. ஸ்டடி ஆஃப் வைரஸ் வைராலஜி. ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸ் மைக்காலஜி. ஸ்டடி ஆஃப் புரோட்டோசோவான் parasitology and immunology. இது மாதிரி வேரியஸ் ஃபீல்டு இருக்குது மைக்ரோபயாலஜியில். ஸ்கோப் ஆஃப் மைக்ரோபயாலஜி இன் நர்சிங் that nursing student learn that knowledge to prevent and manage infection. எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது, ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா எப்படி மேனேஜ் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் டிசீஸ் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் என்ஷூர் சேஃப் பேஷண்ட் கேர். Then infection control, understand how microorganisms spread. Then what are the way of treatment and implementing sterilization and disinfection procedure. All are based on microscope. அப்போ வந்து எப்போ வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட் மைக்ரோபயாலஜி படிக்கிறாங்களோ அப்போ தான் தே ஹாவ் தட் நாலேஜ் ஹவு டு ப்ரிவெண்ட், ஹவு டு மேனேஜ், தென் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீஸ். அதை பற்றின ஐடியா அவங்களுக்கு கிடைக்குது. தென் என்ன ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கலாங்கிறத பற்றி அவங்களுக்கு நாலேஜ் கிடைக்குது. பை யூஸிங் இம்ப்ளிமெண்டேஷன், ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக், டிஸ்இன்ஃபெக்ஷன் டெக்னிக், அதை எப்படி யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே மைக்ரோபயாலஜி படிக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஐடியா கிடைக்குது. பேஷண்ட் கேர், ஹவு டு கலெக்ட் அண்டு ஹேண்டில்டு ஸ்பெசிமன். பேஷண்ட்டோட சாம்பிளை வந்து எப்படிலாம் கலெக்ட் பண்ணணும், என்னென்ன கண்டெய்னர் யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஏசெப்டிக் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரியான ப்ராப்பர் வூண்ட் கேர் எல்லாமே வென் தே ஸ்டடிட் மைக்ரோபயாலஜி அப்போ தான் கிடைக்குது. தென் டிசீஸ் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த ஈட்டியாலஜிங்கிறப்ப காசிங் ஏஜென்ட், பாக்டீரியா காஸ் பண்ணுதா, வைரஸ் காஸ் பண்ணுதா, அது மாதிரி ஈட்டியாலஜி ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அலோவிங் நர்சிங் ஸ்டூடெண்ட் டு அசிஸ்ட் இன் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளானிங். அப்போ தான் ஈஸியாக வந்து அது மூலமாக ஸ்பெசிமனை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து என்ன ஏஜென்ட்னு கண்டுபிடிச்சி டயக்னோசிஸ் பண்ண ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் மைக்ரோபயாலஜி ப்ரொவைடட் ஃபவுண்டேஷன் ஃபார் நர்சஸ் டு ப்ரொவைட் சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் கேர். ஸோ அது படிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இட் கிவிங் தட் நாலேஜ் ஃபார் சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் கேர், எஸ்பெஷலி வென் டீலிங் வித் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அண்ட் மெயின்டைனிங் ஸ்டெரைல் என்விரான்மெண்ட் வித் ஹெல்த் கேர் செட்டிங்ஸ். ஸோ இந்த வீடியோவில் introduction part of microbiology, why nursing student want to study nursing discussed. Thanks for watching.